ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸ்ல பெண்ணோட உடல் பாகங்கள் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இதுகுறித்து சென்னை கூடுவாஞ்சேரி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மேலும் தகவல்களோடு செய்தியாளர் நவீன் இணைகிறார். நவீன், வணக்கம். கொலையானவர் கூடுவாஞ்சேரியை சேர்ந்தவருங்கிறதால போலீசார் அங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்துல என்னென்ன தகவல் வெளியாகி இருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆக்ரா சென்ற இந்த ரயில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஒரு சூட்கேஸ்ல வெட்டப்பட்ட பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்ரா ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கினார்கள். இந்த சூட்கேஸை வைத்தது சென்னையை சேர்ந்த சென்னை சென்ட்ரல் ரயிலில் இந்த சூட்கேஸ் வைக்கப்பட்டதாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில தொடர்ந்து தேடி வந்தனர். அவர்கள் இறுதியாக சென்னை பார்க் ரயில் நிலையத்திலிருந்து கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் இறங்கியது இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்துல சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தார்கள். அதே போல கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததுல கூடுவாஞ்சேரி மசூதி தெருவிலிருந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு தம்பதி சிவப்பு நிற சூட்கேஸுடன் வெளியில் செல்வது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற போலீசாருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதுல பிரியாணி டப்ராவில் உடல் பாகங்கள் வைக்கப்பட்ட இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில இறந்து போன பெண் ஐதுல் நிஷா என்பது தெரிய வந்தது. இவர் தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்து வந்திருக்கிறார். இவர் தனது ஆண் நண்பரான மாணிக் உத்தீன் மற்றும் அவரது மனைவி பகவதி மாஜி ஆகிய மூவரும் இந்த வீட்டில் தங்கியிருந்தார்கள். தொடர்ந்து அந்த பிரியாணி டபராவை மீட்டு போலீசார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணையை தொடங்கினார்கள். அதே போல இந்த கொலையாளிகளின் செல்போன் என்பது நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் ஒரிசா சென்றிருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்காக. அதே போல இந்த இறந்து போன ஐதுல் நிஷாவின் மகன் மூலமாக ஒரு புகார் பெறப்பட்டிருக்கிறது. தனது தாய் காணாமல் போனதாக புகார் பெறப்பட்டு வழக்கு பதிவு என்பது கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்துல போடப்பட்டிருக்கிறது. அதே போல கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்துல 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் ஒரிசாவிற்கு சென்று கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நவீன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.